பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனங்கள், தேவனுடைய வசனங்கள் எல்லாமே புடமிடப்பட்டவைகள். புடமிடப்பட்டது என்று சொன்னால் பொன்னை புடமிட்டு அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் நீக்கும் பொழுது அது சுத்த பொன்னாக ஜொலிக்கிறது. அதே போல கர்த்தருடைய வசனங்கள் புடமிடப்பட்டவைகள், சுத்திகரிக்கப்பட்டவைகள். அது சுத்திகரிப்பதற்கு ஏற்ற வார்த்தைகள். அந்த வசனங்கள் நம்மை சுத்திகரிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே தான் அந்த வசனம் புடமிடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். யார் யார் ஆண்டவரை அண்டி வருகிறார்களோ, அவருக்கு நெருக்கமாய் வருகிறார்களோ, அவரை தேடி வருகிறார்களோ, அவரை நம்பி வருகிறார்களோ, அவர்களை சுற்றிலும் அவர் ஒரு கேடகமாயிருக்கிறார். அவருடைய வசனம் ஒரு கேடகமாயிருக்கிறது. அவருடைய வசனம் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, பலப்படுத்துகிறது, சத்துவத்தை பெருக பண்ணுகிறது. ஆகவே இந்த நாளிலே அந்த வசனம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாயிருக்கிறது என்று இங்கே தாவீது எழுதுகிறார். கர்த்தருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்கள் என்று, 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்கள் என்று ஆண்டுடைய வார்த்தையை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. கால்களுக்கு தீபம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதைகளுக்கும் அது வெளிச்சம் தந்து நம்மை அழகாக, நேர்மையாக, நேர்த்தியாக நடத்துகிறது. நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது. நம்முடைய பாதைகளிலே எந்த விதமான இடரல்களும் வராமல் வெளிச்சத்திலே நடக்கும்படியாக அவருடைய வசனம் நமக்கு உதவியாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே புடமிடப்பட்ட வசனங்களாக நம்மோடு கூட வருகிறது, நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது, நம்மை வழி நடத்துகிறது. நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகுமட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் வெளிப்படுகிறார். ஆகவே நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் தேவாதி தேவன் தம்முடைய உன்னதமான சட்டைகளுக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன்
நீதிமான் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி, அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் அந்த அடைக்கலம் புகுந்து கொள்வோம், விக்கினம் கடந்து போக மாட்டோம். ஆகவே அவர் நம்முடைய ஆத்துமாவை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். எப்பொழுது அவரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எந்த சத்துருடைய ஆயுதங்களும் நம்மை தாக்க முடியாது. காரணம், அவருடைய வசனம் நம்மை சுற்றிலும் கேடகமாய் நின்று நம்மை பாதுகாக்கிறது. சத்துரு எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களும் அவித்து போடத்தக்கதாய் கர்த்தருடைய வசனம் நம்மை சுற்றிலும் கேடகமாய் நின்று நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். தாவீது முதல் சங்கீதத்திலே எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலோடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அவருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்ட சுத்தமான வசனங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் வெளிப்படுகிறார். அவருடைய வசனம் நமக்கு பலத்த துருகமாய் கேடகமாய் வெளிப்படுகிறது. ஆகவே அந்த வார்த்தையை நம்புகிற ஒருவரும் இடறி போக மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இன்னும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கர்த்தர் கேடகமாய் நின்று பாதுகாக்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.